மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் திரு ஐயநாதன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். 1,250,000 வாக்காளர்கள் வாக்காளர்களே இல்ல, முட்டா பயல்கள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கள்ளத்தனத்தை பண்ணியிருக்கிறவங்க முட்டா பயல்கள் பண்ணிருக்காங்க. ராகுல் காந்தி காட்டின இந்த ஒரு விடயம் இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு முடியல. பிஜேபி காரனுக்கும் வாக்காளர் பட்டியலுக்கும் என்ன சம்பந்தம்? தர்மேந்திர பிரதான் அந்த டபி பீஸை விட்டு அவங்க பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, உனக்கு என்ன தெரியும்? எந்த விதமான வழிமுறைகளையும் ஆதாரங்களையும் பின்பற்றாமலேயே நீக்கியிருக்காங்க. இந்த வாக்காளர் நீக்க நடந்திருக்கு. தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய பக்கா ஏஜென்ட் அப்படின்றது 100% இதில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ராகுல் காந்தி போட்ட குண்டு இவங்களாம் அதிர்ந்து போய் கிடக்குறாங்க. பெரிய அயோக்கியங்க அவங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் உள்ளபடியே நேர்மையா செயலாற்றியதா இல்லையா? இதெல்லாம் பண்ணது யாருன்னா பிஜேபியினுடைய பண்ணா பிரமுக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி RSS காரங்க தான் பண்ணாங்க. இவர் படிச்ச சப்ஜெக்ட் உலகத்திலே யாரும் டீச் பண்ணுங்க. இங்கேயோ போலி வாக்காளர்களை சேர்க்கிறான், அங்கேயோ இருக்கிற வாக்காளர்களை சாவடிச்சிருக்கிறான். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். உங்ககிட்ட இந்த விஷயத்தை பேசுறது ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல வருடத்துக்கு முன்பே நீங்க அந்த EVM மிஷின்ல நடக்கக்கூடிய ஃப்ராட்ஸ் பத்தி நீங்க எழுதியிருந்தீங்க. இன்னைக்கு டெல்லியே பரபரப்புல இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணி கட்சியினர் இந்த பீகார் சிறப்பு திருத்த பட்டியல், அந்த வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு எதிராகவும் ராகுல் காந்தி 2-3 தினங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோவாகவே பதிவிட்டிருந்தார். இந்த முறையில எல்லாம் ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயே இவ்வளோ கிட்டத்தட்ட 40,000க்கு மேல போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம். முதல்ல இது பாஜக இந்த விஷயத்தை எடுத்துக்கிற பார்வை, பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே இப்படிதான் எடுத்திருக்காங்க. நம்ம பார்த்த மாதிரி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு போலியானது, ஒற்றை வரியில தான் இந்த 2-3 தினங்களாகவே பாஜக வரக்கூடிய ஆன்சராக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்திட்ட வரக்கூடிய ஆன்சரா இருந்தாலும் ஒற்றை வரியில தான் வந்துட்டு இருக்கு. விளக்கமோ பதில்களோ கிடையாது. மக்கள் பிரதிநிதிகளா தான் அவங்க கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இந்த செயல்பாடுகளை முதல்ல எப்படி பாக்குறோம்? ஒரு நிமிஷம். இந்த ஆதாரங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து ராகுல் காந்தி பேசினாரு. கண்டிப்பா. அதுல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னம்னா படு கேவலமானது. அவரு ஒரு தொகுதி, பெங்களூரு சென்ட்ரல் மக்களவை தொகுதி, அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 7 சட்டப்பேரவை தொகுதிகள்ல ஒண்ணுதான் இவங்க சொல்லக்கூடிய அந்த மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களையும் காங்கிரஸ் கட்சி பரிசோதனை பண்ணுது. அவ்வளோ ஒரு 4 லட்சம் பேர் 6 லட்சம் பேரையும் அது பரிசோதனை பண்ணுது. பண்ணி ஒரு வாக்காளரும் என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு பண்ணதுலதான் 1,250,000 வாக்காளர்கள் வாக்காளர்களே இல்ல, போலி வாக்காளர்கள், ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸ், ஆளும் இல்ல, முகவரியும் இல்ல. முகவரி இல்லைன்னா டோர் நம்பர் 0, தெரு நம்பர் 00, அப்பா பேர் ABCD இல்லாட்டி XYWZ இப்படி போட்டு வாக்குகளை பதிவு செய்து சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி 2 இடங்கள்ல, ஒரே தொகுதியிலே 2 இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 11,965 பல்க் ஓட்டர்ஸ் அட் சிங்கிள் அட்ரஸ். ஒரே ஒரு வீட்டுல போனீங்கன்னா 86 ஓட்டு, இன்னொரு இடத்துல போனீங்கன்னா 45. 2 பேர் கூட தங்க முடியாத இடத்துல 80 பேர் தங்கின மாதிரியான சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பேரு. இதை ஒரு இணையதளமான இந்தியா டுடே போயிட்டு அவங்களுடைய நிருபர் போய் பார்த்திருக்காரு. அது சொன்ன அட்ரஸ் போய் பார்த்தா அங்க இருக்கிறதே ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, விட்டு ஹவுஸ் ஓனர் தான் இருக்காரு. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் பாஜக ஆதரவாளர். அந்த ஒரு அட்ரஸை வச்சுக்கிட்டு அவங்க அவ்வளவு பேர் இன்க்ரீஸ் போட்டிருக்காங்க. இல்ல நிறைய பேர் வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அதுன்னு கேட்டா யாருக்கு பதில் தெரியாது.
ஒரு வாக்காளர்களுடைய அடையாளமே என்னன்னா, அவர் இந்த இடத்துல இருந்து வசிக்கிறாரு, அங்கதான் இருக்காரு. வசிக்கிறாரு, இது அவருடைய எண்ணு, வாக்காளர் எண்ணு, அவர் இருக்கக்கூடிய தெரு எண்ணு, தெரு எண்ணிலிருந்து வட்ட எண்ணு, பாகம் எண்ணு அப்படின்னு வரிசையா வரும். அது எதுவுமே பொருந்தல. ஆனா அப்படி சேர்க்கப்பட்டவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 11,925, அது இல்லாத ஃபேக்ல வந்துட்டு 40,009, சிங்கிள் அட்ரஸஸ்ல வந்துட்டு 10,452 பல்கா. அது இல்லாத போட்டோகிராஃப்ல அடையாளமே தெரியல. ஆமா, க்ளோஸ்ல ஒரு போட்டோ, லாங்ல ஒரு போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, இபிஐசி தான். என்னன்னு இது புகைப்பட ஆதார அட்டை, அதுல பாத்தீங்கன்னா அதுலயே வந்துட்டு தெரியல. அது சிலதுல வந்துட்டு படமே இல்லை. அப்படி 4,332 வழக்கு, 332 கேசஸ். இதை விட படிவம் 6 இருக்கு. படிவம் 6 வந்துட்டு பாத்தீங்கன்னா 18 வயசு, புதுசா 18 வயசு நிரம்பினவங்க வந்துட்டு பதிவு பண்றது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 98 வயசு, 96 வயசு, 95 வயசு, 89 வயசு, 72 வயசு, 67 வயசு, 57 வயசு, இவங்கெல்லாம் அந்த படிவத்துல பண்றாங்க. அவங்க அந்த இடத்துக்கு புது வாக்காளர்களா இருந்தாங்கன்னா படிவம் 7க்கு போயிருக்கலாம். அப்போ இது பண்ணது என்ன அப்படின்னம்னா, முட்டா பயல்கள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கள்ளத்தனத்தை வந்துட்டு பண்ணியிருக்கிறவங்க முட்டா பயல்கள் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதையும் டவுன்லோட் பண்ணலாம். தேர்தல் ஆணையத்தில் அதில் எல்லா வசதியும் கொடுத்துருக்குறாங்க. வாக்காளர் பட்டியலில் புகுந்து விளையாடுறதுக்கான வசதிகள் எல்லாம் தேர்தல் ஆணையமே தனது இணையதளத்தில் அந்த வசதியை பண்ணி கொடுத்துருக்கு. நான் அது பின்னாடி சொல்றேன். ஆக இவ்வளவு சொல்லியிருக்கிறார் இல்லையா, இதுல எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு விடயத்தை, ராகுல் காந்தி காட்டின இந்த ஒரு விடயம், இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு முடியல. அவர் என்னைக்கு சொன்னாரு? 7ஆம் தேதி சொன்னாரு. இன்னைக்கு எவ்வளவு நாள் ஆகி போச்சு? 16ஆம் தேதி. இன்னைக்கு சொல்லவே இல்லை. 5 நாள் ஆச்சு, ஒண்ணுமே சொல்லல. அவர்கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அதான் விளக்கம் என்னது கேட்கறது? அதான் வந்துருது, செல்ஃப் எக்ஸ்பிளிசிட். அதுவே வருது. உன்னுடைய வாக்காளர் பட்டியல் அப்படின்றது தானே அப்படியே காட்டுறாரு அவரு. உன் வாக்காளர் பட்டியல்ல நீ பிடிஎஃப்ல என்ன கொடுத்தியோ அதை டவுன்லோட் பண்ணி அவர் காட்டினாரு. அந்த பிடிஎஃப்ல இருந்தது, அந்த பிடிஎஃப் தப்புன்னு சொன்னியா? கர்நாடக தேர்தல் அதிகாரி சொல்லல, இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியும் அப்படி சொல்லல. முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்தபடி என்ன ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு தப்பு அப்படின்னு சொன்னாங்களா? எதுவுமே இல்லை. ஆனா நீ இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீ வந்துட்டு ஒரு ஓத், அதாவது சட்டப்பூர்வமா கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை கொடுக்கணும். எதுக்கு? நீ கோர்ட் கிடையாது. அதான் நீங்க சிதம்பரம் சொல்றாரு, ப. சிதம்பரம், நீ கோர்ட் கிடையாது. நான் ஒரு ஸ்வான் அஃபிடவிட் போடுறதுக்கு, நீ ஒரு இன்ஸ்டிடியூஷன். உன்னுடைய கடமையில இவ்வளவு பெரிய தவறு நிகழ்ந்திருக்குதுன்னு நான் சுட்டி காட்டுறேன். நீ பதில் சொல்ல வேண்டிய கடமை, ஒரு பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்கு. பொது பொறுப்பு இல்ல, சொல்லவே இல்லை. ஆனா இதுல நீ பண்ணல அப்படின்னா உனக்கு இதுல ஒரு 3 வருஷம், அதுல ஒரு 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுற. இது யாருக்கிட்ட காது குத்தல்? இல்லவே இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டும் மற்றபடி இன்னொரு சட்டமும் இவங்க சொல்லக்கூடிய சட்டமும், அது ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட உடனேயே அதில் டிஸ்பியூட் பண்ணும்போது பொருந்தக்கூடியது. இப்போ இல்ல, தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் ஆகிப்போச்சு. முடிஞ்சதுக்கு பிற்பாடு இப்படி நீ தேர்தல் நடத்திருக்கிறான்னு டிஸ்கிரிபன்சி இல்ல, ஃப்ராடுலன்ஸா அவர் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, தப்பிக்கிறதுக்கு வந்துட்டு நீ இப்படி கொடுத்தீங்கன்னா ஒண்ணு நான் நீ அப்படி பண்ணவே முடியாது, நீ கோர்ட்டுக்கு தான் போனோம். இப்பவே கோர்ட்டுக்கு போவேன். ராகுல் காந்தி தப்பான தகவல்களை வைத்துக்கொண்டு எங்கள் மீது அவதூறு செய்கிறார் அப்படின்னு நேரம் அவதூறு வழக்கு போடு. பதவி இழப்பார்ல, ஏன் போக மாட்டேங்கிற கோர்ட்டு பக்கம்? கிழிச்சிருவாங்க கோர்ட்டு, ஒண்ணு மாட்டிக்குவேன். அதனால தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, நீயே வா. முதல்ல இருந்தே அவங்க ராகுல் காந்தி மராட்டிய விஷயத்திலே இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஆமா, மராட்டிய விஷயத்துல என்னாச்சு, 1 கோடி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு மராட்டியத்துல இவங்க பர்சன்டேஜ் கூட்டி சொன்னதுல ஒவ்வொரு தொகுதிக்கும் 1,71,000 வாக்குகள் வந்துட்டு கூட சேருது. முடிவு மாறாதா? யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, யாரு சேர்க்கப்பட்டவங்க எங்களை காட்டு. இப்ப கூட பீகார்ல யார் நீக்கப்பட்டவங்க அவங்களோட லிஸ்ட் கூட நான் கொடுக்க மாட்டேன். 65 லட்சம் பேரோட பெயர்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்ல. நீதிமன்றத்திலே வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு யாருக்கும் கொடுக்கணும்னு சட்டத்துல இல்ல, ஒரு வெளிப்படை தன்மையோட தான் ஒரு தேர்தல் ஆணையம் செயல்படணும் அப்படின்ற ஒரு ஜனநாயக நெறிமுறையை தாண்டி இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, இதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு என்ன அர்த்தம்? அப்போ
அங்க நடந்திருக்கக்கூடிய ஃப்ராடுலன்ஸ் அன்டிஃபெண்டபிள். உன்னால அதை மறுக்க முடியவில்லைன்னு அர்த்தம். உடனே பிஜேபி காரனை தோண்டி வரான். பிஜேபி காரனுக்கும் வாக்காளர் பட்டியலுக்கும் என்ன சம்பந்தம்? கல்வித்துறை அமைச்சர் நீ கல்வித்துறை தர்மேந்திர பிரதான் அந்த டபி பீஸை விட்டு அவங்க பண்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு என்ன தெரியும்? தேர்தல் ஆணையத்தினுடைய ராகுல் காந்தி சொன்னது என்னது, 1,250,000 பேர் இப்படி சேர்க்கப்பட்டிருக்காங்க. எப்படி சேர்த்த வழிமுறை தெரியுமா உங்களுக்கு? வழிமுறை என்ன அப்படின்னோம்னா, தேர்தல் ஆணையமே வச்சிருக்கு. தேர்தல் என்னோட புத்தகம் இந்த வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சி வீழ்ச்சி, இந்த புத்தகத்துல 2019 வெளியீடு. அதுல நீங்க வந்துட்டு 107வது பக்கத்துக்கு போனீங்கன்னா பாருங்க, தேர்தல் ஆணையமே என்ன பண்ணுது அப்படின்னோம்னா, ஒரு போர்ட்டல் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேரு நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். அதுக்கு நான் கொடுத்த தலைப்பு எளிதாய் நீக்கலாம், எவரும் நீக்கலாம், எவரையும் நீக்கலாம் அப்படி சொல்லி போட்டு வச்சிருக்கேன். அதில் நீங்க பாத்தீங்கன்னா, அதில் போயிட்டு பதிவிறக்கம் 7 பதிவிறக்கம் பண்ணி, நான் இந்த முகவரியில் இல்லை நான் மாறுறேன்னு சொல்லிட்டு பதிவிறக்கம் பண்ணி உங்களோட பேரை அழிச்சிடலாம். இன்னொரு இதுல போய் நீங்க எந்த மட்டம் மாறி போயிருக்கேன், அப்படி தெரு மாறி போயிருக்கேன், அந்த தெருனுடைய பெயரை போட்டு உங்களுடைய வாக்காளர் அடையாள எண்ணை போட்டு உங்களுடைய பேரை போட்டு நான் இந்த முகவரியில் வசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணீங்கன்னா மாறிடும். எலக்ட்ரானிக்ஸ் தானே, அந்த பேஸ்ல மாறிடும், டேட்டா பேஸ்ல மாறிடும். ஆனா இதை யார் வேணாலும் செய்யலாம். அப்படி நடந்ததுதான் இந்த கூத்தே. தேர்தல் ஆணையமே நீங்க என்ன சொல்லணும், ஒருத்தர் சேர்க்கிறாங்கன்னா அவங்களுடைய போட்டோ, எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு 1, அவங்களுடைய ஆதார் கார்டு 2, இதை 2த்தையும் வச்சுட்டு போடணும் அப்படின்னோம்னாலே அதுல கட்டாயம் வந்துட்டு வீட்டு முகவரி இருக்கும், அப்பா பேர் இருக்கும், உன் பேர் இருக்கும். அப்ப இதெல்லாம் எல்லாத்தையும் அவங்க சேர்த்துருக்குறாங்க. கவனிக்க, சேர்த்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த ஃப்ராடுலன்ஸ் தான் இது. சேர்க்கறதுக்கு அழிக்கிறதுக்கு ஒன்று ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். இது 2015 பண்ணது. அதுக்கு பேரு நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம். அதாவது தேச வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தல் மற்றும் அங்கீகார திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இதை யார் பண்ணது? தேர்தல் ஆணையம் தானே பண்ணணும். இதை பயன்படுத்தி அப்பவே ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் 46 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. 2015 பண்றாங்க. 2019 தேர்தலுக்கு முன்னாடி அது பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து ஸ்ரீனிவாஸ் கோடாலி அப்படின்றவர் வழக்கே போட்டிருக்கிறார். எந்த விதமான வழிமுறைகளையும் ஆதாரங்களையும் பின்பற்றாமலேயே இந்த வாக்காளர் நீக்கம் நடந்திருக்கு. இப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய பேச்சு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, நீ நிரூபிக்க முடியுமா, இப்படியே தான் அது கேட்கும். கோர்ட்ல எதாவது சொல்லும், இல்ல இவங்களால நிரூபிக்க முடியாது. இவிஎம் தொடர்பான எல்லா வழக்குகள்லையும் ஆதாரம் இல்லை, நிரூபணம் இல்லை அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க நிரூபணத்தோடதே புத்தகம் போட்டிருக்கோம். தேர்தல் ஆணையம், இந்திய உச்சநீதிமன்றம் கொஞ்சம் ஆழ்ந்து கவனம் செலுத்துறதுனா இதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ராடுலன்ஸ் அப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம் செய்யற. இல்ல, ஒரு கேள்விகள் குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இல்ல, நாங்க நேர்மையான முறையில நடத்திருக்கோம், ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான். இல்ல நீங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லுவது நம்மளா போய் இவிஎம் மிஷின் வச்சு எலெக்ஷன் நடத்துறது கிடையாது. அது ஏன் ஒரு இடத்துல கூட இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சும் ஒரு இடத்துல கூட அதுதான் சொல்ல வர. இந்த நீதிமன்றம், இந்த தேர்தல் ஆணையம், இப்ப இருக்கக்கூடிய அரசு, இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஹேண்ட் இன் லவ் தான். அது தேர்தல் ஆணையம் வந்துட்டு பிஜேபியினுடைய பக்கா ஏஜென்ட் அப்படின்றது 100% இதுல நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பிசிக்கல் டேட்டா அப்படி இருக்கு, புரியுதுங்களா? அப்ப அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்த காகிதத்தை வச்சுட்டு தானே தேர்தல் நடத்துறாங்க ஒரு பூத்துலையும். இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துலதான் ராகுல் காந்தி போட்ட குண்டு இவங்கெல்லாம் அதிர்ந்து போய் கிடக்குறாங்க. சோ பிஜேபி காரன் எந்த பாசுறான்னா கடைசியில் அவன் தலையில தான் அது விடிய போகுது. பிஜேபிக்கு நான் மீண்டும் சொல்றேன், இந்த நாடு முழுவதும் 10% ஆதரவு கூட கிடையாது. தமிழ்நாட்டில் 5%, கர்நாடகாவில் 10%, அவ்வளவுதான். உத்தரப்பிரதேசத்துல அது மேபி 12% இருக்கலாம், அவ்வளவுதான். இவங்க என்ன பண்ணாங்கன்னு இவங்களுக்கு ஆதரவு இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த கேள்வி நான் 2019 எழுதின புத்தகத்திலே நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? பெரிய அயோக்கியங்க அவங்க. அவங்களோட சேர்ந்து தேர்தல் ஆணையம் ஒரு அதனாலதான் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த குழு பேனல், அதுல வந்துட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் 3 பேர் வச்சத உடனே சட்டத்தை அமெண்ட் பண்ணி உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் போட்டுக்கிட்டாரு.
ஸோ இப்போ மோடி அமித்ஷாவும் யார் தீர்மானிக்கிறாங்களோ அவங்க வந்துருவாங்க. ராகுல் காந்தியால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தெரியுதுங்களா? இல்ல, காங்கிரஸ் சில இடங்கள்ல எங்க உரக்க குரல் கொடுத்து நியாயத்தை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல பல நேரங்கள்ல மௌனம் காத்து காலதாமதமாக பேசுறத பார்க்க முடியுதுல. இப்ப இந்த இந்த குழுவிலேயே உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்கும் போதே வலுவாக அங்க குரல் கொடுத்து போராடி அந்த இடத்துல நீக்க முடியாம பண்ணிருக்கணும்ல. இல்ல, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, பெரும்பான்மை இல்ல நாடாளுமன்றத்துல. எப்படி அவங்க சட்ட திருத்தத்தை வந்துட்டு தடுக்க முடியும்? அவங்க பாஜக கிட்ட தானே பெரும்பான்மை இருக்கு. 292 தொகுதி 93 தொகுதி அவங்க கிட்ட தானே இருக்கு. எப்படி மாத்த முடியும்? மாத்த முடியாது, அது வேற கதை. ஆனா அவங்க குரல் கொடுத்தாங்க, போராடினாங்க. அது எனக்கு நாடாளுமன்றத்துல போராடினாங்க. அது வரும். இங்க விட என்னன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் உள்ளபடியே நேர்மையா செயலாற்றியதா இல்லையா? இல்லைன்றதுக்கு அத்தாட்சி தான் இது. இவ்வாறு எப்படி சேர்க்கப்பட்டது, யாரு சேர்த்தது? இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல நீங்க எங்க உட்காந்து சேர்த்தீங்கனாலும் அந்த அடையாளம் தெரிஞ்சு போயிடும். எங்க சேர்த்தது சொல்லு? கர்நாடகாவில் உட்காந்து தானே பண்ணாங்க, பெங்களூர்ல உட்காந்து தானே பண்ணாங்க. அப்ப அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுது இந்த தேர்தல் ஆணையம்? தனது கையால் நடைபெற்ற, தனது ஒப்புதலோடு நடந்த மோசடியை மறைக்க பார்க்கிறது. இதுதான் முக்கியம். எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. 2024 தேர்தல் அத நம்ம இந்த மாதிரியான போர்ஜரி வேலையெல்லாம் அதுல நடந்திருந்தா இன்னைக்கு ஆட்சியாளர்களே மாறி இருப்பாங்க கண்டிப்பா. இல்ல, இப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா போதும். இப்போ இன்னைக்கு அத்தால கூட பாத்தீங்கன்னா KC வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தோத்த 48 தொகுதியை நான் இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த போறேன்ட்டாங்க. மிகச்சரி. இந்த மாதிரி நாடு முழுவதும் எந்தெந்த கட்சிக்கு பாரதிய ஜனதா கிட்ட குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தோத்துதோ அந்த இடத்துல அவங்க ஆராய்ச்சாங்கன்னா போறோம். மேபி அது ஒரு 3-4 மாசம் 5-6 மாசம் ஆகும். பண்ணாங்கன்னா போதும், பெரிய அளவுக்கான ஃப்ராடுலன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல EVMல ஆரம்பிக்கிறானுங்க ஃப்ராடுலன்ஸை. அதுக்கேற்ற மாதிரி சட்டத்துல எல்லாம் திருத்தம் பண்ணுது இந்த தேர்தல் ஆணையம். இப்ப பாத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தா வாக்காளர் இதுல பண்றாங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னா பிஜேபியினுடைய பண்ணா பிரமுக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி RSS காரங்க தான் பண்ணாங்க. இதை ராகுல் காந்தி சொல்ல, நான் அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். பண்ணா பிரமுக்ஸ் தான் பண்றாங்க. அவங்க என்ன இதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் இந்த வீடு நம்மளுக்கு ஓட்டு போடுமா இல்லையான்றதை கண்டுபிடிச்சு அந்த லிஸ்ட்டை தயாரிச்சு கொடுக்க, அதை வேற ஒரு குழு போய் இந்த நேர்பாப் அப்படின்ற இந்த போர்ட்டல்ல போய் அழிச்சுட்டு வந்துட வேண்டியது. அவ்வளவு யாருக்கும் தெரியாது. இப்போ நீதிமன்றத்திலே அவங்க வந்து 65 லட்சம் பேருடைய பெயர்களை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பாங்க? ஏன்னா இது இப்படியே விட முடியாது இல்லையா அவங்க. அதாவது தேர்தல் நடைமுறை அப்படின்றது, எலக்டோரல் ப்ராசஸ் அப்படின்றது வந்துட்டு வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்றது வந்துட்டு பொதுவான ஜனநாயக நியதி. அது என்ன சொல்லுது? நான் சட்ட திருத்தம் பண்ணிட்டு இருக்குது பல இடங்கள்ல. சட்ட திருத்தம் பண்ணிட்டு அதுக்கு தன்னுடைய செயல்களை வந்துட்டு பாதுகாத்துக்குது. இது என்ன பண்ணோம்னா, ஏன் அதை பண்ண அப்படின்னா கொடுக்க முடியாது ஏன் சொல்றேன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? 26ஆம் தேதி, கடந்த 26ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணையில, பீகார் SIR வழக்கு விசாரணையில செத்து போயிட்டான்னு அவன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ல, அதில் ஒரு 15 பேரை உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி நீ நிரூபி, மொத்த SIR நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு. இதனாலதான் தேர்தல் ஆணையம் சொல்றான், நான் கொடுக்க வேண்டியது இல்லைன்றான். என்னை கூட்டு வெளிப்பட்டுடும். இங்கேயோ போலி வாக்காளர்களை சேர்க்கிறான், அங்கேயோ இருக்கிற வாக்காளர்களை சாவடிச்சிருக்கிறான். சோ இதை நிரூபிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்திர சுத்தமா கிழிஞ்சு போயிடும். இதுதான் காரணம். சோ முடியாதுன்றான். அப்ப தேர்தல் ஆணையம் என்ன கேட்கும்னா, நீ பண்ணதை நான் எப்படி சரிபார்ப்பேன்? நீ வெளியிட மாட்டேன்னா நீ பண்ணதை நான் எப்படி சரிபார்ப்பேன்? நான் இருக்கிறேன்னா இல்லையான்றது நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? மின்னணு வாக்காளர் அடையாளங்களை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? ஏன் வெளியிட மறுக்கிறாங்க? இல்ல, அது வெளியிட்டா எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தர் இப்போ காங்கிரஸ் மட்டும் செஞ்சிச்சு 6 மாச காலம். இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா 2019 இப்படிலாம் இல்லை, எல்லாம் தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுத்து தரவுகளை வச்சுதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. உட்காந்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்திலிருந்து தான் ஒருத்தர் தரவுகளையும் நான் எடுப்பேன். எடுத்து கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் போட்டு தான் நான் பண்ணேன். சம பண்ணி போட்டேன். சட்டப்பேரவையில் எவ்வளவு வாங்கினாங்க, மக்களவையில் எவ்வளவு சேர்த்து வாங்கினாங்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்றதெல்லாம் இது பண்ணியிருக்கேன். அப்போ இது எலக்ட்ரானிக்ஸ்ல இல்லாத. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? 2024 பூத் வைஸ் போட ஆரம்பிச்சிட்டான்.
சட்டப்பேரவை வயசு தான் போடணும், பூத் வயசு போட ஆரம்பிச்சான். ஒரு சட்டப்பேரவையில 300 பூத் இருக்குது, யார் உட்காந்து கூட்டுறது? திருடனுங்க பாருங்க. இப்ப திருடுதனம் தெரியுதா? தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய திருடன்ட்டு தெரியுதா? தொகுதி வயசு தானே நீ போடணும். நீ தான் தேர்தல் நடக்கிற அன்னைக்கே 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சொல்றல்ல, இவ்வளவு வாக்கு பதிவாச்சு. எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் சேர்த்து நீ சொல்ல போற. ஓரிரு இடங்கள்ல இருந்து வராது இருக்கலாம், ரிமோட் ஏரியால இருந்து. அதை நீ மறுநாள் கத்தல சேர்த்து சொல்லணும். 3 நாளைக்கு அப்புறம் சேர்த்து சொல்றான், 4 நாளைக்கு அப்புறம் சொல்றான், கடைசி கட்டத்தை வந்துட்டு 7 நாளைக்கு அப்புறம் சொல்றான், கூட்டி கேட்டு சொல்றான். அப்படி கூட்டி சொன்னாங்க 4,65,00,000 வாக்குகள் வந்து கூடுதலா போயிருக்குது கவுண்டிங்க்கு. நீதிமன்றங்கள் பல நேரங்கள்ல தாமாக முன் வந்து பல விஷயங்களை வழக்குகளா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த எம்பி எலெக்ஷன்லயும் சரி, பல சட்டமன்ற தேர்தல்கள்லயும் சரி, அந்த 5 மணிக்கு மேல பல லட்சம் வாக்குகள் பதிவானத குற்றச்சாட்டுகளா பல நேரங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி அவர்களும் வச்சிருக்காரு. ஏன் இதையெல்லாம் தாமாக முன் வந்து இல்ல, அது குஜராத்ல நடந்தது. 20% ஓட்டு 5 மணிக்கு மேல அடியேன்னு அடிச்சுட்டாங்க. மத்த இடங்கள்ல எல்லாம் 5 மணிக்கு மேல நிறைய போலாச்சு. தேர்தல் ஆணையம் சொன்னதை ராகுல் காந்தி மறுத்திருக்கிறாரு. அப்படிலாம் கிடையாதுன்னு இருக்காரு. அப்ப அது அந்த இது கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அப்படின்னு இருக்காரு. அதான் அவங்க 45 நாளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருட்டுத்தனம் புரியுதுங்களா? இப்போ ஒரு கொலை நடந்துச்சு, அந்த இடத்துல போலீஸ்கார போடுறான், எத்தனை மணிக்கு கொலை நடந்துச்சு? 4 to 5 அந்த நேரத்தில் நடத்துதுங்க அப்படின்னு. நீங்க அங்க இருக்கிற அதுக்கு நேரா இருக்கக்கூடிய கேமரா நீங்க போய் பாக்குறீங்க, அவருடைய பிரிண்ட்ல பண்ண 4 to 5 இருக்கிறது இல்ல, அது மட்டும் டெலீட் ஆயிருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த கிரிமினல் வேலை இங்க இருந்தா நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. விவிபேட்ல பிரிண்ட் அவுட் ஆயிட்டு வருது, அது தெர்மல் பிரிண்டிங்னு சொல்றான். ட்ரான் அடிக்குதுல, தெர்மல் பிரிண்டிங். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது உதிர்ந்துரும், நிக்காது. எப்படி செய்யற பாருங்க தேர்தல் ஆணையம். பெரிய மோசடிக்காரன், பெரிய இன்னைக்கு நேரத்துல இல்ல, 1999 இருந்து இந்த மோசடி அரங்கேற்றிட்டு இருக்கிறான். இங்க ஐஐடியில ஒருத்தர் தான் டைரக்டரா ஒரு பாப்பான், அவன் தான் ஆரம்பிச்சான் இதை. நான் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். இது என்ன அப்படின்னம்னா, மக்களுடைய வாக்குரிமை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்படுத்த விடாம ஒரு ஆட்சி தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி ஏற்பட்டுட்ட உடனே அதை அப்படியே தக்க வச்சிடுறது. அதான் 3வது முறையா இவர் வந்து பிரதமர் ஆகுறாரு. எதுவுமே தெரியாதவர். மேக மூட்டை இருக்குது, இப்ப போயிட்டு குண்டு வேசுனா எதிரிக்கு தெரியாது, ராடரை பத்தி தெரியாது. இந்த ஆளு மோடி சொல்றாரு, மக்கள் எல்லாம் கூட்டி, பள்ளி மாணவர்கள் எல்லாம் கூட்டி பேசுறாரு. கிளைமேட் சேஞ்சுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. எல்லாம் பிரதமர் பேச போறாரு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது வெயில் காலத்துக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம், குளிர்காலத்துக்கு வேற ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? அன்னைக்கே அந்த ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் காரி துப்பிட்டுதுங்க. நாட்டுக்கு இன்னும் அந்த அறிவு எட்டலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இவர் படித்த சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டை என்னென்னவோ இருக்கும். இவர் படித்த சப்ஜெக்ட் உலகத்திலே யாரும் டீச் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் ஊடகங்களும் சில ஊடக வாயாடிகளும் பேசிட்டு இருக்கிறாங்க, சிறந்த பிரதமர், உலகமே உலக தலைவர். ஒருத்தருமே பாராட்டல, ஒருத்தருமே சப்போர்ட்டுக்கு வரல. சிந்தூர் ஆபரேஷனுக்கு வந்தாங்களா? பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா கூட வரல, அந்தாண்ட இருக்கக்கூடிய நேபாள் வரல, பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வரல. இவ்வளவுதான். அப்போ உலகத்துக்கு பொறுத்தவருடைய நம்ம நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியலன்னா என்ன சொல்றது? மக்களுக்கும் தெரியுது, அதான் மக்களோட முடிவை தான் மாற்றிடுறாங்களே. அதான் சொல்ல வரேன், அது புரிஞ்சுக்கணும்ல. இப்ப நம்மளா 2019 புத்தகம் எழுதி பேசாத பேச்சு இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மக்கள்கிட்ட நான் எல்லாரும் சொல்லல, பாவம் அவங்க உடைக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க, அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. உங்க உட்பட நான் சொல்ல வரேன். திருமணமானவர்கள் அவங்களுக்கு இந்த படிக்கிறாங்கல்ல பசங்க, +2க்கு அப்புறம் டிகிரி படிக்கிறாங்கல்ல, டிகிரி படிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியான அறிவு வரும், கிடைக்கும். அதுலேருந்து அவங்க எல்லாத்தையுமே பார்த்துடலாம். பொதுவாக அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க அவங்க ஒருபோதும் இதுக்கு எதிராக திரளவே இல்லை. அதான் அந்த நாட்டினுடைய பின்னடைவுக்கு ஒரே காரணம். இந்த ஐடி படித்தவங்க, வேலை செய்கிறவங்க இதை பற்றி கண்டுகொள்ளாமல், அவங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு ஃபேக்கிங், வந்து ஃபேக் பண்ணலாம், ஹேக் பண்ணலாம் அப்படின்னு நல்லா தெரியும். எலன் மஸ்க் அவர்களுமே சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இவிஎம் மிஷினை அசால்ட்டா ஹேக் பண்ணலாம். கப்பாட்டு சொல்லிட்டாங்க, உலகத்துல இருக்க எல்லாரும் சொல்லிட்டாங்க.
இதை வச்சு ஏன்டா நீ தேர்தல் நடத்தலன்னு ஜாப்பனீஸ் இன்ஜினியர் கிட்ட போது, ஆர் யூ மேட், இதை ஹேக் பண்ணலான்னு உனக்கு தெரியாதா அப்படி சுப்பிரமணிய சாமியை பார்த்து அந்த இன்ஜினியர் கேட்டான் ஜப்பான்ல. அந்த பேட்டி இன்னும் இருக்கு இணையதளத்துல. எதுக்கு சொல்றேன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனா இந்தியாவில் தெரிஞ்சதையே போட்டு ஏமாத்தலாம். எப்படி இருக்கு பாருங்க, அது ப்ராப்ளம். நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். இன்றைய நமது அரசியல் தின நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.